முருகன் நிர்வாணமெய்திய நாள்தான் ஐப்பசி அமாவாசை நாள். இந்த நாளைத் தொடர்ந்து அடுத்த 6 நாட்களுக்கு என்று ஆக மொத்தத்தில் 7 நாட்களுக்கு முருகனைக் காண மக்கள் சாரி சாரியாக வந்து தீப வழிபாடு செய்தனர். முருகன் அக்னி தேவன் அல்லவா, அதனால்தான் தீப வழிபாடு. முருகன் நிர்வாணமெய்திய அமாவாசை நாளைத் தொடர்ந்து வரும் முதல் திதியிலிருந்து 6ஆம் திதி வரை விரதமிருந்து ஒளி வழிபாடு செய்து 6ஆம் திதி அன்று முருகனை ஜீவசமாதி செய்தனர். 6 என்பது முருகனை குறிக்கும் எண்ணல்லவா. முருகன் ஜீவசமாதி அடைந்த அந்த நாளைத் தொடர்ந்து ஒவ்வொரு ஆண்டும் முருகன் நிர்வாணமெய்திய ஐப்பசி அமாவாசை நாளை தீப ஒளி திருநாளாகவும், அதாவது தீபாவளியாகவும், அதைத் தொடர்ந்து வரும் 6 நாட்களுக்கு தமிழர் மேற்கொண்ட 6 திதி விரத வழிபாட்டைத்தான் சஷ்டி விரதம் என்றான் பிராமணன்.